சார்ந்த மிகப்பெரிய ஆளுமை ஆசான் அவர்களுக்கும் சிறப்பாக கவிதை படித்த கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கவிதை பரிசாட்டுகிறேன். சுதந்திரம் காப்போம். எனக்கு முன்னால் சுதந்திரம் காப்போம் என்ற தலைப்பில் கவி படித்த கவிஞர்கள் அந்த கவிதையை சிறப்பாக படித்தார்கள். என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். நான் அதை பிரித்து காப்போம் என்ற சொல்லை பின்வைத்து சுதந்திரம் என்ற சொல்லை முன்வைத்து கருத்துக்களாக பயிர இருக்கிறேன். சுதந்திரம் என்பது அனைத்தும் அனைவருக்கும் பொதுவான ஒன்று இன்றைய உலகில். ஆனால் அது மனிதனின் கையில் ஆளுமைப்பட்டதால் அனைத்து உயிர்களிலிருந்து பறிக்கப்பட்டு எதற்கும் நிகரில்லாமல் பயணிக்கிறது இன்றைய உலகத்தில் இந்த சுதந்திரம் பெற்றதால் நாம் சுதந்திரம் அடைந்தோம் என்பது நீதி இல்லை. ஏனெனில் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தனி மனிதனின் கட்டுப்பாட்டில் தான் சுதந்திரம் இயங்குகிறது. அனைத்து உயிருக்கும் பொதுவாக சுதந்திரம் இன்றைய காலகட்டத்தில் இயங்கவில்லை. எதில் சுதந்திரம், யாருக்காக சுதந்திரம், எதற்காக சுதந்திரம் என்ற கேள்வி யாருக்கா அல்ல, ஒட்டுமொத்த அனைத்து உயிர்களுக்கும் உறுத்தான ஒற்றை சொல் சுதந்திரம். அது இன்றைய காலகட்டத்தில் நிலையில்லாமலே நடந்து கொண்டிருக்கிறது. மனிதன் 6 அறிவு அறிந்ததால்தான் இன்று அனைத்தும் கட்டி ஆள்கிறான் என்ற கோட்பாட்டில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு கீழ் 5 அறிவு, ஓரறிவில் இருந்து 5 அறிவு உள்ள பல உயிர்கள் இருக்கிறது. அதை ஏன் இன்னும் கண்டு கொள்ளாமல் அதனுடைய சுதந்திரத்தை பறித்து மனிதன் மட்டுமே ஆளுமை என்ற நிலைப்பாட்டில் இன்றைய உலகம், நாடு அல்ல இன்றைய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி எதுக்கெல்லாம் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாடு சுதந்திரம் பெற்று விட்டது என்றுதான் கருத்தில் வரலாறு உண்டு. ஆனால் ஒவ்வொரு உயிரும் சுதந்திரம் பெற்று விட்டது என்ற கருத்து கோட்பாடு எந்த ஒரு வரலாற்று சூழலும் இன்றளவும் இல்லை. இதுதான் உண்மை. அப்படி பல வரலாறுகளை படித்து பல வரலாறுகளை தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொருவரும் இன்று வரை நாம் பயணிக்கிறோம். அப்படி எதெல்லாம் சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்களேன். சுதந்திரம் எப்படி இருக்கிறது? தமிழன் ஐந்தினை வகுத்தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற கோட்பாட்டில் அழகான கட்டுப்பாட்டில் பல காலத்தில் பல்வேறு வகையில் சிறப்பாக வாழ்ந்து முடித்தான். ஆனால் இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் இல்ல, சுதந்திரம் பெற்ற 20ஆம் நூற்றாண்டில் இருந்தே இந்த காலநிலை, அதாவது ஆட்சி மாற்றம் தான் இன்றைய முழுமையான சுதந்திரத்துக்கு ஒரு முட்டுக்கட்டாக திகழ்கிறது. அப்படி பார்த்தோம்னா சுதந்திரமான மலைகள் சூறையாடப்படுகிறது, சுதந்திரமான பறவை விலங்குகள் சிறைப்பட்டு கூண்டுக்குள் அடைப்பட்டு கிடைக்கிறது, சுதந்திரமான நீர்நிலைகள் கழிவுகளாகவும் மலங்களாகவும் மாற்றப்பட்டு அதை அழித்து பல அடுக்குமாடி கட்டிடங்களாக இருப்பிடமாக மனித இருப்பிடமாக தெரிகிறது. சுதந்திரமான வயல்வெளிகள், அதிலிருந்து கனிமங்களை எடுப்பதற்காக அதை அழித்து மீத்தோன் ஹைபோ கார்பன் என்ற திட்டத்தை செயல்படுத்தி வயல்வெளிகளை அழித்து நாசமாகிறார்கள் இந்த மனித ஏடுகள். சுதந்திரமான மக்கள் மனம் இன்று மிருகத்தை விட மிக கொடூரமாக செயல்படுகிற காரணம் இது எல்லாமே பணம் தான் என்ற வாழ்க்கையின் கோட்பாட்டில் இன்றைய உலகம் முழுக்க உள்ள மனிதனின் மனநிலை. இதில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த மனநிலை எப்படி செயல்படுது? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பல்வேறு வழிப்பறி, எதற்கு, ஏன் என்ற கேள்விகள் இல்லாமலே பயணிக்கிறார்கள். எதில் சுதந்திரம் இல்லாமல், இதிலும் சுதந்திரம் இல்லை, அதிலும் சுதந்திரம் இல்லை, எல்லாம் பணத்தின் லீலை. சுதந்திரம் இன்றைய உலக நுணுக்கத்தில் மனித பண்பாட்டில் சாதி, இன, மத, மொழி மற்றும் பல்வேறு சாத்திரங்களை கொண்டு உலகமெங்கும் உருவம் கடக்கிறது. மனித பண்பாட்டில் நிரந்தரமில்லா உலகில் மனித இனம் மட்டும் ஏன் ஆறிரு கொண்டதால் அல்ல, ஆறிரு கொண்டதால் நான் தான் என்ற கருவத்தில் இந்த சுதந்திரம் தனி மனித கட்டுப்பாட்டிலே இயங்குகிறது. நிலையில்லா வாழ்க்கை மனிதா, மரணிக்கும் மனிதா, அறிந்து கொள் மனிதா. இந்த சுதந்திரம் இந்திய நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த சுதந்திரம் பெற்ற உலக நாட்டுக்குமே ஒரு உருத்தான சொல். புரிந்து கொள் மனிதா, புலனில்லா மெய், அறமில்லா அறிவு, தனி ஒருவன் நிலை, ஐயும் நிறை உரை, ஏடு மேடு காடு, அதை நீ சாடு, குருதி கடம் நாடு, நிலையில்லா கூடு, இது புவியின் ஏடு. முதலில் மனிதம் காப்போம், பிறர் உயிர் நேசிப்போம், ஒருமை காப்போம், உலக ஒற்றுமை கேட்போம், பிறகு சுதந்திரம் காப்போம் என்று என் வரிகளை உரித்துக் கொண்டு இங்கு வருகின்ற அனைவருக்கும் நன்றி.